நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை துவங்கி தற்போது தமிழகத்துல உள்ள எல்லா மாவட்டங்களிலுமே ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு. பல மாவட்டங்களுக்கும் சென்று 20 முதல் 25 நிமிடங்கள் மக்களிடம் பேசுறாரு. வர 2026 சட்டமன்ற தேர்தல் அவர் குறி வச்சிருக்காரு. இந்த தேர்தலை கண்டிப்பாக விஜய் சாருடைய தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களுமே பேசிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநாடு விழுப்புரம் அருகே உள்ள விக்கிரவாண்டியில நடந்தது. அதன் பின்னர் இரண்டாவது மாநாடு மதுரையில் நடந்தது. அதுல சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டாங்க. ஜனநாயகன் படத்துடைய படப்பிடிப்பு முடிந்துவிட்ட நிலையில விஜய் சார் தன்னுடைய அரசியல் பணிகளை வேகப்படுத்தியுமே இருக்காரா. விஜய் சார் பனையுறை விட்டு வெளியே வருவதில்லை என விமர்சனம் அவர் மீது அதிகமாக இருந்தது. தற்போது ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே சென்று மக்களை மீட் பண்ணிட்டு இருக்காரு. அதுல அவர் திமுகவை கடுமையாக விமர்சனமுமே பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே திருச்சி, அரியலூர் போன்ற மாவட்டங்களுக்கு சென்ற விஜய் சார் இன்று நாமக்கலுக்கு போயிருக்காரு. அடுத்து கரூருக்கு செல்லவும் அவர் பிளான் போட்டிருக்காரு. இன்று காலை சென்னையில இருந்து விமானம் மூலம் திருச்சி, அங்கிருந்து கார் மூலம் நாமக்கல் அப்படின்னு பிரச்சார வேன்ல காவல்துறை அனுமதி அளித்த இடத்திற்கு சென்றிருக்காரு. அவர் செல்லும் வழியெங்குமே தாவேகா தொண்டர்களும் ரசிகர்களுமே அவரை நேர்ல பார்க்க ஆர்வத்துடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேலும் வழிநடுக அவருக்கு பலருமே பரிசு பொருட்களை கொடுத்தாங்க. இந்த நிலையில ஒரு ரசிகர் அஜித் சாரும் விஜய் சாரும் இணைந்து நடித்து ராஜாவின் பார்வையிலேயே போஸ்டரை ஆல்பமாக உருவாக்கி அதுல விஜய் சாரிடம் கொடுக்க விஜய் சார் அதுல அவருடைய ஆட்டோகிராஃபை போட்டு கொடுத்திருக்காரு. இந்த புகைப்படம் தளபதி ரசிகர்கள் மட்டுமல்ல தல ரசிகர்கள் மத்தியிலுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய இந்த செயல் பலரையுமே நெகிழ வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.